Hi, good afternoon everyone. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்பன் டை ஆக்சைடு லேசர். இது ஒரு 4 லெவல் மாலிகுலார் கேஸ் லேசர். இது ஆக்சுவலாக யார் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்தியன் பார்ன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் டாக்டர் CKN பட்டேல் அவர் தான் அதை கண்டுபிடிச்சார். இதோட கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்குறப்ப என்ன எடுக்கிறாங்கன்னா அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் வந்து அதோட டைமென்ஷன் வந்துன்னு பார்த்தீங்கன்னா அதோட கிராஸ் செக்ஷன் வந்து 1.5 மில்லிமீட்டர் ஸ்கொயர், அப்புறம் அதோட லென்த் வந்து 260 மில்லிமீட்டர். இதில் எடுக்கிற கேஸஸ் மிக்சர் வந்து என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், அப்புறம் ஹீலியம். என்ன ரேஷியோவில் எடுக்கிறாங்கன்னா 1:4:5 அந்த ரேஷியோவில் தான் அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் அந்த 3 கேஸஸ் மிக்சர் எடுத்துக்கிறாங்க. இதில் ஆக்டிவ் மீடியன்றது ஆக்சுவலாக கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல். பட் எந்த விதமான பம்பிங் கொடுக்குறாங்கன்னா இங்கேயும் வந்து ஹீலியம் லேசர் மாதிரியே இன்எலாஸ்டிக் ஆட்டம் கொலிஷன் மெத்தட் தான் அதில் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் இனிஷியலாக வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா நைட்ரஜன் மாலிகுல் வந்து எனர்ஜி எடுத்துகிட்டு கிரவுண்ட் லெவல்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும். அப்படி சுவிட்ச் ஓவர் ஆகிற நைட்ரஜன் மாலிகுல் வந்து கொலிஷன் மூலமாக கிரவுண்ட் சைட்டில் இருக்கிற CO2 மாலிகுலுக்கு வந்து எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு CO2 மாலிகுல் ஃபர்தராக ஹையர் எனர்ஜிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும். அப்படி சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு திரும்ப லோவர் எனர்ஜி லெவலுக்கு வர்றப்ப வந்து அப்சார்ப் பண்ண எனர்ஜியை வந்து லேசர் லைட் ரேஸாக ஒரு சில டிரான்சிஷன் மூலமாக எமிட் பண்ணுது. அது என்னன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக CO2 மாலிகுலில் வந்து அது எனர்ஜி லெவல்னு பார்க்குறப்ப 2 விதமான மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வைப்ரேஷனல் மோட்ஸ், இன்னொன்று வந்து ரொட்டேஷனல் மோட்ஸ். வைப்ரேஷனல் மோட்ஸ்னு பார்க்குறப்ப சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட், அதாவது CO2 மாலிகுலில் சென்ட்ராக ஒரு கார்பன், அப்புறம் 2 எண்டில் வந்து ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி இது வந்து லீனியர் மாலிகுல். சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் எப்படி இதாகும்னா ஒரே டைமிங்கில் 2 ஆக்சிஜனும் வந்து அந்த கார்பன் ஆட்டத்தை நோக்கி வரும், அதே மாதிரி விட்டு ஒரே டைமிங் விலகியும் போகும். இது சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். இன்னொன்று அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்பாங்க. இதில் வந்து ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வெளியே போச்சுன்னா இன்னொரு ஆக்சிஜன் உள்ளே வரும் அண்ட் வைஸ் வெர்சா. இது அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். பெண்டிங் மோடு எப்படின்னா சென்ட்ராக உள்ள அந்த கார்பன் ஆட்டத்துக்கு பெர்பெண்டிகுலராக 2 ஆக்சிஜன் ஆட்டமும் மேலே கீழே இப்படி வைப்ரேட் ஆகும். இது 3 விதமான வைப்ரேஷனல் மோட்ஸ் இருக்குது. அதாவது சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட், அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட், அதுக்கடுத்து பெண்டிங் மோட். அது போக ரொட்டேஷனல் மோட்ஸும் இருக்குது இதோட எனர்ஜி லெவலில். அதனால் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த எனர்ஜி லெவலில் அந்த கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ டிரான்சிஷன் எங்கெங்கே நடக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். எனர்ஜி இனிஷியலாக எடுத்துகிட்டு வந்து ஹையர் எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா அதாவது E2, E3, E4 அதுக்கடுத்து E5 வரைக்கும் போகும். இது ஆக்சுவலாக இது ஒரு 4 லெவல் லேசர். அந்த எனர்ஜி டிரான்சிஷன் ஒவ்வொன்றா பார்க்குறப்ப எக்ஸாக்டாக எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப லைட் லேசர் லைட் எமிட் ஆகுதுன்னா பர்டிகுலராக E5லேருந்து E4, அதுக்கடுத்து E5லேருந்து E3க்கு டிரான்சிஷன் நடக்கிறப்ப தான் வந்து லேசர் லைட் ரேஸ் வந்து எமிட் ஆகுது. E5லேருந்து E4 ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப 10.6 மைக்ரோமீட்டர், அதாவது IR ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கு லைட் எனர்ஜி எமிட் ஆகுது, லேசர் லைட் எமிட் ஆகுது. அதே மாதிரி E5லேருந்து E3க்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா 9.6 மைக்ரோமீட்டர் அளவுக்கு லேசர் லைட் ரேஸ் எமிட் ஆகுது. ஸோ ஃபர்தராக அந்த E3ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதோட ஒரு E3 தாண்டி E2க்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து அதோட மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டு. ஸோ இங்கே என்ன ஆகும்னா அந்த CO2 மாலிகுல்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். அப்படி அக்யூமுலேட் ஆகிற CO2 மாலிகுல்ஸை வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, ஹீலியம் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஹீலியம் ஆட்டம்ஸோட மெயின் பர்பஸே வந்து என்னென்னா இந்த ஓரளவுக்கு எனர்ஜி லாஸ் ஆகி மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கிற எக்ஸைட்டட் CO2 மாலிகுல்ஸை வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் கொண்டு வரது தான் இந்த ஹீலியம் ஆட்டத்தோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இதில். ஸோ நைட்ரஜன் மாலிகுல் வந்து எனர்ஜி எடுத்துகிட்டு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுது. அந்த நைட்ரஜன் மாலிகுல் வந்து கொலிஷன் மூலமாக CO2 மாலிகுலுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்புறம் CO2 மாலிகுல் அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஹையர் லெவலுக்கு போயிட்டு திரும்ப E5லேருந்து E4க்கு வர்றப்போ ஒரு 10.6 அளவுக்கு லேசர் லைட் ரேஸ் எமிட் பண்ணுது. அதே மாதிரி E5லேருந்து E3க்கு வர்றப்ப
9.6 மைக்ரோமீட்டர் அளவுக்கு லேசர் லைட் ரேஸ் எமிட் பண்ணுது. இதோட முக்கியமான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் இருக்குது, அப்புறம் கம்யூனிகேஷன்ஸ், அது போக வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்னா அந்த மாதிரி இந்த ட்ரில்லிங், கட்டிங் இதில் யூஸ் ஆகும் மெயினாக. இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட டிஃபெக்ட் இல்லாமல் நீட்டாக கட் பண்ண முடியும் அதை யூஸ் பண்ணி. இதுதான் அந்த லேபில் வச்சு யூஸ் பண்ணுற அந்த CO2 லேசர். தேங்க்யூ.